ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ பொடுகு போகும், அப்புறம் முடி கொட்டுறது கம்மியாகும். அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ புது முடி அடர்த்தியாக வரும், ரொம்ப அடர்த்தியாக வரும். முடி இல்லாத இடத்துல மட்டும் மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ ஒரு 1 ஹவர் 2 ஹவர் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கோல்டு தலைவலி எதுவுமே வரலன்றப்போ டைம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இப்படி கோல்டு எதனா ஆகிற மாதிரி லைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா பாட்டில் வந்து அடிக்கடி வெயிலில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ அது ஹீட் ஆகிறதுனால கோல்டு எதுவுமே ஆகாது. இப்போ குளிர்காலன்றதுனால கொஞ்சம் பார்த்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். போக போக நல்ல ரிசல்ட் வரும், நம்பி வாங்கலாம். ஏன்னா இதில் கெமிக்கல் எதுவுமே போடலை. நமக்கு கோல்டு எதுவுமே ஆகலை அப்படின்றதுனால நம்ம அதுக்கப்புறம் போக போக நம்ம டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா ரிசல்ட் வரும். இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்து குளிச்சிடணும், தலை குளிக்காமல் அப்படியே இருக்கக்கூடாது. அப்புறம் போக போக டைம் இன்க்ரீஸ் பண்ணின்னு நம்ம அப்புறம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தலை குளிச்சிடணும். தாடி இல்லாத பசங்களாம் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ தாடியிலே எண்ணெய் தடவுறப்போ தாடியும் நல்லா வருது. அப்புறம் புருவத்துக்கும் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணலாம். புருவத்துக்கு அப்ளை பண்ணுறப்போ புருவம் வந்து கருப்பாக வரும், புருவத்துலேயும் லைட்டாக முடி வளருது. எண்ணெயை அப்ளை பண்ணுறப்போ முடி ரொம்ப அடர்த்தியாக வருது, நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்குது, நம்பி வாங்கலாம். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லோரும் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போது முடியலாத நிறைய பேர் இருக்காங்க, சொட்டை தலையாக வெளியெல்லாம் போய் எண்ணெய் வாங்கினாங்கன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் தரோம், அதை விட நல்லா இருக்குது ரிசல்ட்டும். விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டெனும் விளிம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ அன்னை மீனாட்சி தாயை போற்றியோம். ஓம் சுந்தரேஸ்வரே நமக.